வணக்கம் நேர்களே, தஞ்சை சமையல் சந்தோஷினி. வாங்க எள்ளு துவையல் அரைக்கலாம். சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்து வச்சுக்கணும், எள் வறுத்து வச்சுக்கணும், தேங்காய், உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கொத்து, புளி. இதாங்க, இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது கருவேப்பிலை துவையலுங்க. அடிக்கடி வாரத்தில் 2-3 நாள் சேர்த்துக்கிட்டால் நல்லதுங்க. டெய்லி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் கூட வச்சாதாங்க சூப்பராக இருக்கும். தேங்காய், மிளகாய், உப்பு வச்சுருக்கேன். வாங்க போய் தான் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டையும். வாங்க நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. முடி நல்லா வளரும். இது பாருங்கள், எள்ளு துவையல். இதுவும் உடம்புக்கு நல்லதுங்க. எள்ளு சேர்த்துக்கிட்டால் நல்லது. வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கலாம். இதுவும் ஹெல்த்தியானதுங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அளவோடு போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.